ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். லாஸ்ட் மந்த் நான் உங்களோட கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளை பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதம் மார்கழி ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு. இந்த மாதமும் ரொம்பவே விசேஷமான மாதமாகும். ஒவ்வொரு நாளுமே திருநாள் தான். இப்போ இந்த மாதத்தோட விசேஷங்களை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்கிறோம். மார்கழி மாதத்தை தனுர் மாதம்னும் அழைக்கிறோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் கூறுகிறார். மார்கழி மாதம்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது வாசலில் போடுற பெரிய கோலங்கள் தான். விடியற்கால எழுந்த உடனேயே நம்ம வாசல் தெளித்து பெரிய கோலங்கள்லாம் போடுற வழக்கம் இருக்குது. போட்டி போட்டுண்டு ஒவ்வொரு வீட்லேயும் பெரிய பெரிய புள்ளி கோலங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ரொம்பவே பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருக்கும். இப்போதெல்லாம் நிறைய வர்ண கோலங்கள்லாமும் பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரோட கைவண்ணங்களும் திறமைகளையும் இந்த கோலங்களில் நாம் பார்க்க முடியும். நிறைய கான்செப்ட் பேஸ்டு ரங்கோலி, தீம் பேஸ்டு ரங்கோலிஸ்லாமும் பார்க்க முடியறது. நிறைய காம்படிஷன்ஸ்லாமும் ரங்கோலி காம்படிஷன்லாம் நடக்கிறதெல்லாமும் நம்ம பார்க்குறோம். தனி வீடாக இருந்தால் வீட்டு வாசலில் கோலத்தின் நடுவில் பசுஞ்சாணி வைத்து பூசணி பூவை வைக்கும் வழக்கமும் இன்றைக்கும் நாம் நிறைய வீட்டில் பார்க்கலாம். அதுவும் இது கிராமத்துலலாம் ரொம்பவே பிரசித்தமாக இருக்கும். கார்த்திகை மாதத்தில் எப்படி சாயந்தரம் வீட்டு வாசலில் விளக்கேற்றுறோமோ அதுபோல் மார்கழி மாதத்தில் காத்தால கோலம் போட்ட உடனே நம்ம வாசலில் விளக்கேற்றுற வழக்கமும் இருக்குது. இந்த மாதத்தில் தான் வீதிகளில் விடியற்காலையில் பஜனை செய்து கொண்டு போவதை பார்க்க முடியும். நாம் இப்போ கூட மயிலாப்பூர், ட்ரிப்ளிகேன், மாம்பழம் இந்த இடங்கள்லாம் நடக்கிறத பார்க்க முடியும். பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும். மார்கழி மாதத்தில் கோவில்கள் எல்லாம் விடியற்காலையிலேயே திறந்து வைத்திருப்பார்கள். நம் காலையில் எழுந்து குளித்துவிட்டு ஆலயங்கள் சென்று கடவுளை தரிசிப்பது மிகவும் விசேஷமானது. இந்த மாதிரி நம்ம விடியற்காலையில் வெளியில் போய் சுத்தமான இயற்கையான காற்றை சுவாசிப்பதினால் நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவையும் மார்கழி மாதத்தில் தினமும் கடவுள் முன்னாடி வீட்லேயோ அல்லது கோவில்லையோ பாடுறது மிகவும் சிறப்பானதாகும். டெய்லி ஒரு பாட்டு பாடினா கூட போகும். இந்த மாதத்தில் தான் நடமாடும் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா சித்தி அடைந்தார். அவர் 8th January 1994 சித்தி அடைந்தார். அவரோட ஆராதனை இப்போ ரீசெண்டாக மார்கழி 1ஆம் தேதி நடந்தது. மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை குச்சேலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. குருவாயூரில் இதை ரொம்ப கிராண்டாக கொண்டாடுற வழக்கம் இருக்குது. இந்த தினத்தில் நாமும் என்ன பண்ணலான்னா, பகவான் விஷ்ணுவுக்கு அவளும் வெல்லமும் நைவேதனம் பண்ணினோன்னா சாமியை வேண்டிண்டு நமக்கு சகல செல்வங்களும் கிட்டுங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த மாதத்தில் வர மற்ற விசேஷங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஹனுமத் ஜெயந்தி. ஆஞ்சநேயர் மார்கழி மாதத்தில் அமாவாசை கூடிய மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார். இத்தினத்தை நாம் ஹனுமத் ஜெயந்தியாக கொண்டாடுறோம். கோவிலில் ஆஞ்சநேயர் கோவிலெல்லாம் உற்சவங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அஞ்சனி புத்திரனுக்கு விதவிதமான அலங்காரங்கள்லாம் நடைபெறும். ஒரு நாள் லட்டு அலங்காரம், வெற்றிலை மாலை, துளசி மாலை, வெண்ணெய் காப்பு, சந்தன காப்பு, வெள்ளிக்காப்பு, இப்படி விதவிதமான அலங்காரங்களில் நாம் ஆஞ்சநேயரை வழிபட முடியும். நாம் ஆஞ்சநேயரை வழிபட்டு ராமநாமம் சொல்ல சொல்ல நமக்கு வெற்றி எப்போதுமே சித்திக்கும். அடுத்ததாக மார்கழி மாதத்தில் வர வளர்பிறை ஏகாதசி, அதாவது இதை வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடுறோம். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று விடியற்காலையில் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். இந்த சொர்க்கவாசல் என்னென்னா பரமபாத வாசல்னு சொல்கிறோம், வைகுண்டோன்னு சொல்லலாம். இந்த வாசல் வழியாக பக்தர்கள் கடந்து சென்று பெருமாளை தரிசித்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த ஏகாதசிக்கு மோக்ஷதா ஏகாதசிங்கிற பெயரும் இருக்குது. இந்த நாளில் விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமானதும் புண்ணியமானதும் ஆகும். விடியற்காலை எழுந்து குளிச்சுட்டு
பகவான் விஷ்ணுவோட நாமத்தை ஜபிச்சுட்டு கோவிலுக்கு போய் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு முழுதும் பால் மட்டும் பழம் மட்டும் எடுத்துட்டு இரவு ஃபுல்லாக கண் விழித்து தூங்கவே கூடாது. கண் விழித்து விட்டு அடுத்த நாள் துவாதசி அன்று சூரியோதயம் ஆன உடனே குளித்து விட்டு சுவாமிக்கு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாலோ தண்ணீரோ குடிச்சிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்படி செய்யறதுனால நமக்கு புண்ணியமும் மோட்சமும் கிட்டும். இந்த ஒரு ஏகாதசிக்கு நம்ம விரதம் இருந்தாலே வருஷத்தில் வர மற்ற எல்லா ஏகாதசிகளுக்கும் சேர்த்து விரதம் இருந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக மார்கழி மாதத்தில் வர பௌர்ணமி கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் ஆருத்ரா தரிசனம். சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை அரங்கேற்றிய நாள் இது. சிவன் கோயிலெல்லாம் நடராஜ சுவாமிக்கு இரவு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள்லாம் நடைபெறும். அதற்கப்புறமா அவருக்கு திருவாதிரக்களி நிவேதனம் பண்ணிவிட்டு அதை பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக வழங்குவார்கள். அடுத்ததாக அவர் வீதி உலா வருவார். சிவகாமி சுந்தரி சமேத நடராஜ பெருமான் வீதி உலா வருவார் பாருங்கோ. அப்படி இருக்கும். அப்படி ஒரு டான்ஸ் ஆடிண்டே வருவார். அதை பார்க்குறதுக்கு நமக்கு காண கண்கோடி வேண்டும். வீட்டிலேயும் சுவாமிக்கு கார்த்தால திருவாதிரை களி செஞ்சு அது கூடவே எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு மாதிரியும் செஞ்சு நிவேதனம் செய்கிற வழக்கம் இருக்குது. 2 விதமாக செய்கிற வழக்கம். ஒன்று சுவாமிக்கு டைரெக்டாக அப்படியே பூஜை பண்ணி களியும் கூட்டையும் நிவேதனம் செஞ்சு அப்புறமா எல்லோரும் வீட்டில் சாப்பிடுவாங்க. இன்னொரு வழக்கம் எப்படின்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் தனியாக ஒரு இலை போட்டு, எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ இலை போட்டு சுவாமிக்கும் ஒரு இலையை போட்டுட்டு அந்த இலையில் களியும் அந்த கூட்டையும் வச்சுட்டு அதை நைவேத்தியம் செஞ்சுட்டு அப்புறமா பெண்கள்லாம் அதை சாப்பிடுவாங்க. இதுவும் ஒரு விரதம் மாதிரி, ஒரு நோன்பு மாதிரி செய்வார்கள். இப்படி 2 விதமாக செய்கிற வழக்கம் இருக்குது. ஒரு பழமொழி கூட இருக்குது இதுக்கு, திருவாதிரைக்கு ஒரு வாய் களி அப்படின்னு. இந்த நாளில் ஒரு வாய் களியாவது சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். இதை சாப்பிட்டாலே அவ்வளோ பலன் இருக்குது அப்படின்னு ஒரு ஐதீகம். மார்கழி மாதத்தில் திருவையாறில் தியாகராஜ ஆராதனை நடைபெறும். கர்நாடக சங்கீதத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமி அவர்களோட நினைவு நாள் அன்று இந்த ஆராதனை கொண்டாடப்படுகிறது. இது 5 நாள் விழாவாக கொண்டாடப்படுறது. எல்லா கர்நாடக இசைக்கலைஞர்களும் திருவையாறில் சங்கமமாகி தியாகராஜர் இயற்றிய பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடுவார்கள். இந்த கீர்த்தனைகள்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ இனிமையாக இருக்கும். இங்கே பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள்லாம் நாம் பார்க்க முடியும். நம்மளால் நேராக போய் பார்க்க முடியாட்டா கூட டிவியில் லைவாக அந்த டேயில் பார்க்க முடியும். அடுத்ததாக மார்கழி 27ஆம் நாள் வரும் கூடாரவள்ளி. கோதை என்கிற ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கம் கோயிலில் பள்ளி கொண்ட ரங்கநாதரையே மணவாளனாக அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாவை நோன்பு விரதம் ஏற்றார். அவர் என்ன பண்ணார்னா, மார்கழி 1ஆம் நாளிலிருந்து இந்த விரதத்தை ஆரம்பித்து தினமும் இறைவன் மேல் திருப்பாவை பாடி, அதாவது டெய்லி ஒரு பாசுரம் பாடி 27ஆம் நாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பாடி தனது விரதத்தை நிறைவு செய்தார். இந்த பாசுரத்தை பாடி முடித்த உடனேயே பகவான் ஸ்ரீ ரங்கநாதர் என்ன பண்ணுறாருன்னா, பிரத்யக்ஷமாகி ஆண்டாளை திருவரங்கத்தில் மணந்து கொள்வதாக வரமளித்தார். அப்படிப்பட்ட மகத்தான நாள் தான் இந்த கூடாரவள்ளி. இந்த நாளில் பெருமாள் கோயில்களில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள்லாம் நடக்கும். ஆண்டாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள்லாம் செய்யப்படும். பக்தர்கள்லாம் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளையும் ஆண்டாளையும் போய் வழிபடுவார்கள். சுவாமிக்கு அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக அக்கார வடிசல், அதாவது நிறைய பாலும் நெய்யும் விட்டு நிவேதனம் செஞ்சு பக்தர்களுக்கெல்லாமும் கொடுப்பார்கள். எல்லாருக்குமே தெரியும், மார்கழி மாதத்தில் கடைசி நாள் பொங்கலுக்கு முதல் நாள் போகி கொண்டாடுறோம். அதாவது பழையன கழிதல் புதியன புகுதல் இந்த தினத்தோட சிறப்பு. இந்த மாதத்தில்
இன்னொரு விசேஷமும் இருக்குது. அதாவது மார்கழி மகா உற்சவம். நிறைய இசை கச்சேரிகள், கலை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், நாம சங்கீர்த்தனங்கள் இதெல்லாம் சபாக்களில் நிறைய இடங்களில் நடக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். நமக்கு எந்த நிகழ்ச்சி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அதை போய் பார்த்து கண்டு மகிழலாம். இப்படி மார்கழி மாதம் அவ்வளோ சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நமக்கு பல மடங்கு பலனை தரும். இப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தை நாம் கொண்டாடி மகிழ்ந்து பயன் அடைவோமாக. தேங்க்யூ.